7000 mAh பேட்டரி கொண்ட இந்த ஃபோன் 12,999க்கு Realme லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme P4 Lite. இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த Realme P4 Lite எப்படி இருக்குது, பேட்டரி மட்டும் ஒரு ஃபோனுக்கு போதுமா, மற்றபடி வேறு என்னென்ன இருக்குது, இது வாங்கலாமா வேண்டாமா, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Realme P4 Lite பாக்ஸுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரின்னு போட்டிருக்காங்க. 144Hz அல்ட்ரா பிரைட் டிஸ்பிளே, IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. இது எல்லா ஃபோன்லையும் இருக்கக்கூடியதான் பேசிக்கான ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ இது தண்ணிக்குள்ளெல்லாம் இது போடாங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அவ்வளோதான். ஆர்மல் ஷெல் ப்ரொடெக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியண்ட்டில் வருது. 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 12,999, 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 13,999, 6GB 128GB வேரியண்ட் 15,999. 1000 rupees பிளான் டிஸ்கவுண்ட் ஆஃபரும் கிடைக்குது. இது ஃப்ளிப்கார்ட் மற்றும் நீங்கள் கடைகளெல்லாம் இதை வாங்கலாம். ஸோ உள்ள இந்த சிம் எஜெக்டர் பின் இருக்குது. பேக் கேஸ் கொஞ்சம் நல்லாவே தந்திருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைப் டிசைனில் இது வருது. நல்ல ஒரு குவாலிட்டி பேக் கேஸ் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ ஃபோனை வெளியெடுக்கலாம். ஸோ இதான் Realme P4 Lite மொசைக் டிசைன் சொல்கிறாங்க. ஸோ ஒரு டைல் மாதிரியான ஒரு டிசைன் பார்க்கலாம். கொஞ்சம் டார்க் ப்ளூ இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூலாம் தந்திருக்காங்க. ஸோ இது 2 கலர் வேரியண்ட்டில் வருது. இந்த ப்ளூ கலர் மற்றும் ஒரு க்ரீன் கலர் வேரியண்ட்டில் இது கொண்டு வராங்க. 8.4 mm திக்னஸ் மற்றும் 212 grams வெயிட்டில் இது வருது. மேல் பக்கம் உங்களுக்கு ஆடியோ ஜாக் தராங்க. கீழ்ப்பக்கம் ஹைப்ரிட் டூவல் சிம் தராங்க. ஸோ 2 5G சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைடில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடைக்குது. ஸோ பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு 15 watts சார்ஜர் தராங்க. டைப் சி கேபிளோடு இது வருது. 7000 mAh பிக் பேட்டரி தந்திருக்காங்க. 15 watts சார்ஜர் தான். ஸோ சார்ஜிங் டைம் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஆயிரும் இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இதில் எதிர்பார்க்கலாம். சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது, திரையில் பார்க்கலாம். FM ரேடியோ கிடையாது. ஸோ டிஸ்பிளே 2026லேயாவது இந்த வாட்டர் ட்ராப் நாச்லாம் குட் பை சொல்லிடலாம். பார்த்தா இப்போவும் சில ஃபோன்கள் அதோடைய வரதான் செய்து இந்த Realme P4 Lite உட்பட 6.8 inch டிஸ்பிளே தந்திருக்காங்க. 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கலாம் போட்டிருக்காங்க. பட் HD+ ரெசல்யூஷன் தான் இதில் கிடைக்குது, ஃபுல் HD கிடையாது. LCD டிஸ்பிளே 83% DCA கலர் கேமரா வருது. 700 nits பிரைட்னஸ், HBM 900 nits இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே தான் இதில் தந்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு மீடியாடெக்கோட டிமெசிட்டி 6300 சிப்செட்டில் இது பவர் ஆகுது. ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட், இது என்ட்ரி லெவல் 5G சிப்செட். LPDDR4X RAM, UFS 2.2 கூட கிடையாது. eMMC 5.1 தான் இதில் தந்திருக்காங்க. இது குறைவான ஒரு ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இதில் தந்திருக்காங்க. ஸோ இது கேமிங் ஃபோக்கஸ்டான ஒரு டிவைஸ் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் கேம்ஸ் அதெல்லாம் நீங்கள் விளையாடலாம். பட் ஒரு நார்மலான டாஸ்க்குக்கு, டெய்லி லைஃப்க்கான டாஸ்க்குக்கெல்லாம் இது உகந்ததாக இருக்கும். கேமிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு டிவைசஸ் வாங்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 13 MP கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 5 MP கேமரா இருக்குது. பெரிதாக சொல்லும்படியான கேமராலாம் இதில் இல்லை. டீசனான ஃபோட்டோ எடுக்கலாம். கேமரா சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன். இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபோனை நீங்கள் வாங்கினா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். 1080pல வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இதில் எடுக்கலாம். ஃபோட்டோ பாருங்கள், நீங்களே ஒரு முடிவு வந்துங்க இதோட ஃபோட்டோ அவுட்புட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்ங்கிறது. இதுதான் Realme P4 Lite. இதோட கீ ஹைலைட் இதோட பேட்டரி 7000 mAh பேட்டரி. ஒரு 13,000 rupeesக்கு ஒரு பிக் பேட்டரி கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இது சார்ஜிங் ஸ்பீடு இதோட கொஞ்சம் பெட்டராக தந்திருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய பேட்டரி இருக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிருக்கும். ஸோ 2026ல் எல்லா ஃபோன்களோட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதுவும் கொஞ்சம் அதிகமான ஒரு விலையில் தான் வருது. இது தரக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். பட் 2026ஓட ரியாலிட்டி இப்படி தான். ஒரு 13,000 ரூபாய்க்கு எனக்கு பேட்டரி தான் ஒரு கீயான ஒரு அம்சம்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். மற்ற விஷயங்கள் ஒரு பேசிக்கான ஒரு செட்டப்பில் தந்திருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்குது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் மெசேஜ் பண்ணுங்கள். விடுபடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வீடியோ பிரிதலேஷ் மஜன் தமிழில் பேசு. டெக் தமிழில் பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.